இது எங்க நான் வாங்கியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா DJIயோட ஒபிஷியல் வெப்சைட்ல வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் வருது. உங்களுக்கு தேவையான கீழே லிங்க் இருக்கு, கீழே இருக்கு, போய் பாருங்க. ஓகே, நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோனை நீங்க பாத்தீங்கன்னா இதுல 3xs கிம்பல் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு ஆகினாலும் அது ஸ்டேபிளாவே இருக்கும். அப்புறம் இதுல அந்த நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி சைட்ல திருப்பினோம்னா அல்ட்ரா வெயிட் 249 கிராம் இருக்கும். ஸோ இந்த ட்ரோனோட வெயிட் வந்து 249 கிராம் மட்டும்தான். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா 200 கிராமுக்குள்ள இருந்தா மட்டும்தான் லைசன்ஸ் தேவையில்லை. இது 249 கிராம். ஸோ மறக்காம லைசன்ஸ் இருக்கு. இல்லாட்டி ட்ரோன் கதி அங்கோ கதி. அப்படி நாங்க திருப்பி இந்த பக்கம் எடுத்த வேண்டாம் பேட்டரி எடுக்கலாம். ஸோ பேட்டரி எடுக்கலாம். இதான் பேட்டரி. நீங்க ஒரிஜினல் பேட்டரி இருக்கிறது சேஃப் தான். பிகாஸ் நாங்கள் ட்ரோனை பறக்க விடைக்க ஓவர் ஹீட் ஆகும். நீங்க டூப்ளிகேட் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரோனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க ஃப்ளைமோ கோம்போ எடுக்கும்போது நாங்கள் எடுத்த ஸ்டாண்ட் தான். ஃப்ளைமோ கோம்போல பாத்தீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா 2 பேட்டரியும் ஒரு சார்ஜிங் ஹப்பும் பேகும் கிடைக்கும். ஸோ நீங்க ஃப்ளைமோ கோம்போ எடுக்கிறது ஈஸி. அதுக்கான லிங்க் கீழே இருக்கு பாருங்க. ஸோ நாங்கள் இந்த ட்ரோனை எப்படி பவர் ஆன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த 4 லைட் பண்ணோம்னா தடவாட போயிடும். ஒரு சவுண்டுக்கு இருக்கு, அதில் லைட் பண்ணும். ஸோ இதை இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி அங்கே வச்சுட்டு கண்ட்ரோலர் எடுப்போம். ஸோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இதில் ஜோய்ஸ்டிக் தர மாட்டேங்க, நீங்கள் அடியில இருந்தால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோம்னா இங்கே நீங்கள் ஆணியை போடுற மாதிரி பூட்ட வேண்டிய ஒரு வேண்டிய இருக்கு. ஓகே, சரி. அப்புறம் கண்ட்ரோல் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த மொபைல் ஸ்டாண்ட் இருக்கு, இதில் இருக்கிற வயர் எடுத்து இங்கே விட்டுட்டு ஃபோனை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். அது இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இந்த பட்டன் செஞ்சுக்கணும். இதுதான் வீடியோவோ ஃபோட்டோவோ ஸ்டார்ட் பண்ணுற பட்டன். இது கிம்பலை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன். ஃபங்க்ஷன் பட்டன் நீங்கள் விரும்பின மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து வீடியோ அல்லது இதுக்காக மாத்திர பட்டன், ஃபோட்டோக்கு மாத்திர பட்டன். அப்புறம் இது பவர் ஆன் பட்டன். இது 3 மூட்ஸ் இருக்கு, சினி மூட், நார்மல் மூட், ஸ்பாட் மூட்னு இருக்கு. இது வந்து எங்களை விட்டு ட்ரோன் ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் செட் பண்ணலாம். அந்த தூரத்தை விட்டு போயிட்டுனா தானாகவே வர்றதுக்காண்டி இந்த பட்டன் நீங்கள் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கண்ட்ரோலர் ஆன் பண்ணணும்னா அதுக்கும் ட்ரோனில் பண்ண சேம் ப்ராசஸ் தான் ப்ரெசென்ட் ஹோல்ட். அதுக்கும் சவுண்ட் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபோனில் இந்த மொபைல் தந்துருக்க முன்னாடி ஸ்டாண்டில் வச்சுட்டு ஸோ ஃபோனை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி போட்டு இந்த இடத்துல சார்ஜிங் போர்டுக்குள்ள உங்களுக்கு என்ன கவர் எது வேணுமோ சொல்லலாம். இதில் 3 இது வேறு, லைனிங் கேபிளுக்கு வேறு, டைப் சிக்கு வேறு, மைக்ரோ யூஎஸ்பி வேணும். இந்த சார்ஜிங் காட்டும். அங்கே நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் ஃபோனை ட்ரோனை பறக்க வரலாம். அப்புறம் இதுக்குள்ள இந்த ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்தோம்னா இதில் லைட்னிங் கேபிள், அதாவது கண்ட்ரோலரோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறது. இது டைப் சி டு டைப் சி. அப்புறம் இதுதான் நம்ம ட்ரோனோட சார்ஜர். அதுக்கப்புறம் இதை தான் நம்ம கண்ட்ரோலருக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர். இது அந்த ட்ரோனை போட்டுறதுக்கான ஸ்க்ரூ டிரைவர். ஸோ வாங்கி இந்த ட்ரோனை நம்ம பறக்க விட்டு வீடியோ எடுப்போம்.